Hi friends, நான் உங்கள் கவிதா பாலமுருகன் பாலகவி சேனல்ல இருந்து ரவா லட்டு அப்படின்றது தீபாவளிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஒரு கடாயில 2 கப் மெஷர்மென்ட் அளவு நான் ரவா எடுத்துக்கிறேன். ரவாயை நல்ல பொன் நிறமா வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. நல்ல குறைவான தீயில ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வச்சு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் கம்ப்ளீட்டா ஆற விட்டுறேன். இப்போ நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரவா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஆறின இந்த ரவாயை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சுக்க போகிறேன். 2 கப் எடுத்தேன், அதனால் 2 தடவை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பவுலில் நான் மாற்றிக்கிறேன். ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கிறேன். 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த 2 கப்பு சர்க்கரையும் நான் 2 பகுதியாக மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரையையும் ரவையும் ஒன்றா பொடி பண்ண முடியாது. சர்க்கரையோட ரவா சேர்ந்துருச்சுன்னா மையாது. அதனால் சர்க்கரையை தனியாகவும் ரவையை தனியாகவும் தான் பொடி பண்ணிக்கணும். சர்க்கரை சீக்கிரம் மஞ்சிரும். அடிச்சுக்கும் போது இதோட ஏலக்காய் முழுசாக வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். சர்க்கரை பாருங்கள் உடனே பொடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ ரவையும் சர்க்கரையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் ஏலக்காய் ஸ்வீட்டுக்காக எப்போதுமே நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன், அதனால் நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஏலக்காய் சேர்த்ததையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த பேனில் ஒரு 50 கிராம் நெய் எடுத்துக்கிறேன். இந்த லட்டுக்கு நெய் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா நான் உடச்சி தான் சேர்த்துருக்கேன். லட்டு பிடிக்கும் போது நமக்கு பெரிய முந்திரியாக இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதுக்காகவே நான் உடச்சி சேர்த்துறேன். சிவந்து வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு பாதி மாவு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். மாவில் நான் ஒரு பாதி மாவு சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பாதி மாவை இந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஜாஸ்தி விட்டுட்டோம்னா ஒன்று நெய் பத்தாமல் போயிடும், இல்லை நெய் கூடவும் போயிடும். சூடு எப்படி இருக்குன்னு கையில் வச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளால் கைகளில் பொறுக்கக்கூடிய சூடு வந்துருச்சுன்னா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூடு ஆற விட வேண்டாம், ஓரளவுக்கு நமக்கு சூடு இருந்தால் போதும். நல்லா அமுக்கி இறுக்கி விடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த லட்டை சாப்பிடும்போது நல்லா இறுக்கி கொடுக்கும். இதே மாதிரி நான் மீதமுள்ள மாவையும் எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிக்கிறேன். இதில் பாருங்கள் நமக்கு எத்தனை முந்திரி கிடச்சிருக்கு. அதனால தான் முந்திரியை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணோம்னா எல்லா லட்டுலேயும் நமக்கு முந்திரி கிடைக்கும். அவ்வளோதான், எல்லா லட்டும் பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு. சுவையான தீபாவளிக்கான எங்கள் வீட்டு ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த லட்டை சாப்பிட்லாம். சிவப்பு அவல் வச்சு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். துருவி வச்சு 1 கப் அதே அளவில் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு முந்திரி, ஏலக்காய், கிரேப்ஸ், 1 கப் அளவு தேங்காய். இப்போ அவலை நம்ம போட்டுக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அவல், 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம். அதை ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வறுபட்டுடுச்சு. நம்ம தேங்காய் போட்டோம் இல்லைங்களா, அந்த தேங்காயோட நிறமும் மாறிடுச்சு பாருங்கள். அவல் சிவப்புன்றனால நிறம் தெரியாது. இப்போ தேங்காயை போட்டதுனால தேங்காயோட நிறம் மாறிடுச்சு. இப்போ அவல் வறுபட்டுடுச்சு. மிக்சியில் நம்ம இதை பொடி பண்ணிக்கணும். இந்த அவலை கொஞ்சம் ஆறட்டும், ஆறினோடனே பொடி பண்ணிக்கலாம்.
அவளும் தேங்காயும் வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேப்ஸ் போட்டுக்கலாம், ஏலக்காயும் போட்டுக்கலாம், நெய்யிலே வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஃபேன் இறக்கிடலாம். மிக்சியில் இது பண்ணி அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு கலந்துக்கிட்டு லட்டு பிடிக்க வேண்டியதான். சுடுது, லைட்டாக கொஞ்சம் ஆற வச்சு பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் சூடாக பிடிச்சா கொஞ்சம் பிடிமான சப்போர்ட் கிடைக்கும். அவ்வளோதான். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ராகி லட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக நல்ல சத்தான பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ராகி மாவு வந்து அரை கப் எடுத்துருக்கேன், வறுத்த வேர்க்கடலை அரை கப் எடுத்துக்கிட்டேன், பிளாக் டேட்ஸ் வந்து இதை மாதிரி இருக்கணும். இந்த டேட்ஸ் வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டேன், ஏலக்காய் 3 ஏலக்காய் தட்டி எடுத்துக்கிட்டேன், கிரேப்ஸ் வந்து 1/3 அளவு கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் உள்ள அளவுகள் வந்து நீங்கள் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவும் குறைச்சவும் எடுத்துக்கலாம். இன்னும் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா நட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவை வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லட்டு வந்து நமக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம இதில் சுகரை ஆட் பண்ணல. சுகர் இல்லாமல் நம்ம இப்போ லட்டு செய்ய போகிறோம். அது வந்து ஒரு விதமான முக்கியமான ஹெல்த்தான விஷயம். அதே மாதிரி இப்போ ராகியை நம்ம வேக வைக்கவும் போகிறதில்ல, அதனால் நீங்கள் நல்லாவே வறுத்து எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ராகி மாவை ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம், இது ஆறட்டும். ஒரு நல்ல ஈரம் இல்லாத காஞ்ச மிக்ஸி ஜார் எடுத்துங்க, ஈரம் இருக்கக்கூடாது. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற டேட்ஸை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். டேட்ஸ் வந்து இதை மாதிரி இருக்கணும், அப்போ தான் நமக்கு மிக்சியில் நல்லா இதாகும். கிரேப்ஸு அதை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்சியில் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நம்ம எல்லாத்தையும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ராகி மாவை இப்போ நான் இந்த மிக்சியில் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 2 தடவையாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் நல்லா மாற்றிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அடியில் அந்த ட்ரை போயிடும். நம்ம கையிலே பாருங்கள் எவ்வளோ ஒரு அந்த ஆயில் பதம் வந்துருக்கு பாருங்கள். அதனால் நம்மளால் லட்டு வந்து ஈஸியாக பிடிக்க முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ராகி லட்டு.
ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம லட்டு பிடிச்சிட்டோம். மறக்காமல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு. பச்சை பயிறு வைத்து லட்டு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. 1 கப் அளவு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா வறுத்துக்கிறேன். அவ்வளோதான். நல்ல ஒரு பச்சை பயிறு வந்து வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை மனம் வரும். அந்த மனம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கருக வறுக்கக்கூடாது. பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். இந்த மிக்ஸி ஜாரில் நான் வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வரேன். நல்லா பாசி பருப்பை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். மாவோட பதம் பாருங்கள், இதை மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு வந்து நல்ல சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியலன்னா நீங்கள் ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சு மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி நல்ல பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இப்போ இதே பாத்திரத்தில் நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாவை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை திரும்பவும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு இந்த மாவை நல்லா வறுத்து எடுக்கணும். இடையில 1 ஸ்பூன் நெய் மட்டும் நான் விட்டுக்க போகிறேன். 1 ஸ்பூன் தான், அதுக்கு மேலே தேவைப்படாது. எனக்கு ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த பச்சை பயிறு மாவு நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். அதுதான் லட்டுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டையும் நல்ல ஒரு மணத்தையும் கொடுக்கும். மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. மாவோட உங்களுக்கு நிறமும் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அரைக்கும் போது மஞ்சளும் வெள்ளையும் கலந்த நிறத்தில் நமக்கு மாவு கிடைச்சிது. நம்ம வறுத்து எடுத்தோடனே பாசிப்பருப்பு கலர் கிடைச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நான் ஃபஸ்ட்டு ஆற வச்சுக்கிறேன். இந்த மாவு நமக்கு நல்லா ஆறட்டும். இப்போ இந்த பாசிப்பருப்பு நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவு வெல்லம் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லத்தையும் இந்த பாசிப்பருப்பையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த பாசிப்பருப்பை திரும்பவும் நான் ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அதே மாதிரி நான் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இதை பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நான் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வரேன். நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டு இதை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இதோட இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கலையே அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய், முந்திரி பருப்பு. இப்போ நான் இதை லட்டு பிடிச்சிக்கிறேன். இந்த மாவை உங்களுக்கு மாவு நல்லா இறுக்கம் கொடுத்து ஈரப்பதம் கொடுக்கணும். அப்படி ஈரப்பதம் கொடுக்கல அப்படின்னா வெல்லம் பத்தலைன்னு அர்த்தம். இனிப்பு வாயில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் நெய் வந்து மிக்சியில் அரைக்கும் போது விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்க, லட்டு பிடிச்சாச்சு. இதே மாதிரி நான் எல்லா உருளைகளையும் லட்டு நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டு வரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு மொத்தம் 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 20 லட்டு கிடச்சிது. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான லட்டு கூட இது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு இனிப்பு சாப்பிட்ணுன்னு தோன்ற எல்லாருக்குமே இதை மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி லட்டு எடுத்துக்கிட்டா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். 1 கப் அளவு ரவை எடுத்துக்கிறேன். இந்த ரவாவை நான் நல்லா ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். பொன்னிறமாக வறுக்கணும். அதனால் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிறேன். ரவா நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டில் நான் போட்டு ஆற வச்சுக்கிறேன்.
ரவா நல்லா ஆறட்டும். ரவா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஆறின ரவாயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை 1/3 அளவு நான் சேர்த்துக்கிறேன். சுகர் இன்னும் கூடுதலாக தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதுவே கரெக்டான இனிப்பாக இருக்கும், அதனால் இதுவே போதும். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்சியில் சர்க்கரை, ஏலக்காய், ரவா 3த்தையும் நல்லா நான் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ரவா, சர்க்கரை, ஏலக்காய் நல்லா பொடியாயிடுச்சு. இப்போ இதில் நான் 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். அவ்வளோதான், நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கிறேன் வாசனைக்காக. இது நமக்கு தேங்காய் சர்க்கரையோட அந்த ஈரப்பதத்தோட இது நல்ல ஈரப்பதமாகவே இருக்கும், அதனால் எளிதாக லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதான், இதே மாதிரி நான் எல்லா லட்டையும் பிடித்து பரிமாறிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரவா லட்டு சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாலகவி சேனலை ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. வெல்லம் வைத்து ரவா லட்டு எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் அளவு வெள்ளை ரவா ஒரு பேனில் நான் மிதமான ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கிறேன். அடுப்பு மிதமான ஹீட்டில் இருக்கணும், அப்போ தான் ரவா நமக்கு பொன்னிறமாக கிடைக்கும். ரவா நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். நல்லா ஆறட்டும். 1/4 கப் அளவு பச்சை வேர்க்கடலை இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன், அதனால் இந்த வேர்க்கடலையை நான் வறுத்துக்கிறேன். எந்த கப்பால் ரவா எடுத்தனோ அதே கப்பால் 1/4 கப் அளவு வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். இப்போ ரவா வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வறுத்து எடுத்த ரவா சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சிட்டு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் அதே பேனில் எந்த கப்பால் ரவா எடுத்தனோ அதே கப்பால் 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்த அதே கப்பால் 3/4 கப் அளவு தண்ணி விட்டுக்கிறேன். வெல்லம் பாகுபதம் வர வேண்டாம், தண்ணியில் கரைஞ்சா மட்டும் போதும். தண்ணியில் வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து இந்த வெல்லத்தையும் தேங்காயும் நான் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 நிமிடம் மிதமான ஹீட்டில் இருக்கட்டும். நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்ட ரவாயை சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுவைக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். லட்டு அப்படின்னாலே நம்ம நெய் விட்டால் அது ஒரு டேஸ்ட்டு தான். இப்போ இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் நான் லட்டு பிடிச்சிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட சட்டுன்னு ஒரு ஸ்வீட் லட்டு ரெடி பண்ணிடலாம். ரவா இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக டேஸ்ட்டான ஒரு ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியான ரெசிபிகள் நீங்கள் பார்க்கணுமா? அப்போ மறக்காமல் நம்ம பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் சிம்மலையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.